சுவாசிப்போம். பெரியாரால் பெருவாழ்வு பெறுவோம். திராவிடத்தின் எழுச்சி உறுதி செய்யக்கூடிய வகையில் திராவிட மாணவர்களாகிய நாங்கள் இந்த உறுதிமொழிகளை ஏற்று எங்கள் வாழ்நாளில் என்றும் தவறாமல் கடைபிடிப்போம். ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், மணவிலக்கு பெற்றோரை மறுவாழ்வு செய்து திருமணம் செய்து கொள்வேன். வரதட்சணை வாங்குவது சுயமரியாதை இழக்கும் கொத்தடிமை முயற்சி என்னை நான் ஒருபோதும் விற்க மாட்டேன் என்று சூளுரைக்கிறேன். கடவுள், மதம், ஜாதி, சினிமா, மது, மருந்து போன்ற பல வகை போதைகளும் மூட நம்பிக்கைகளும் என் வாழ்வை அண்டாத பெரு நெருப்பாகவே வாழ்வேன். சுற்றுச்சூழலை தூய்மையாக்குவதிலும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படாது காக்கும் போது ஒழுக்கத்தை நிலைநாட்டவும் என்னையே நான் ஒரு சமூக காவலனாக ஆக்கிக் கொண்டு வாழ்வேன். நல்ல உடல் நலமே நல்ல உள்ளத்திற்கான ஊற்றுக்கள், உளநலத்திற்கான ஊற்றுக்கள் என்பதை உணர்ந்து வாழ்வதுடன் ஊர் நலம், உலக நலம் ஓம்பும் மானிடத்தின் உண்மை தொண்டனாக என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். கடவுளை மற, மனிதனை நினை என்று அறிவு ஆசான் தந்தை பெரியார் கூறிய வழிப்படியே மனிதநேய மாண்பாளனாகவே எனது வாழ்வை அமைத்து சொல்வதை செய்வதும் செய்வதை மட்டுமே சொல்வதுமே சுயமரியாதை சுகவாழ்வு என்று நான் வாழ்ந்து காட்டுவேன். வேலை கேட்டு விண்ணப்பம் போட்டு அழுக்காமல் வேலை தரும் நிலைக்கு, மற்றவருக்கு வேலை தரும் நிலைக்கு உயரும் வகையில் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் கடும் உழைப்பையே எனது கடமையாக கருதி வாழ்வேன். எளிமை, சிக்கனம், பிற பாலரிடம் பண்புடன் பழகும் பான்மை இவைகளை என்றும் வளர்த்துக் கொள்வேன். இணையதளம், தொலைக்காட்சி, நுகர்வு கலாச்சாரம் இவைகளை உணவுக்கு உப்பு போல தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வோம். இவற்றுக்கு ஒருபோதும் அடிமையாகும். எங்கள் உரிய நேரத்தை இதற்கு, இந்த போதைக்கு பலியாகி நாங்கள் வீணடிக்க மாட்டோம். பண்பாட்டு படையெடுப்புகளினால் பாழான எமது இனத்தின் மீட்புக்கான களப்பணியாளனாக என்றும் இருப்பேன். இளமை என்பது வளமைக்காக என்று நினைக்காமல் தொண்டுக்காக
அதுவும் சமுதாய தொண்டுக்கான வாய்ப்பே என்று கருதி என்றும் உழைப்பேன். மற்றவர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி நீ பிறரிடம் நடந்து கொள், அதுவே ஒழுக்கம் என்ற தந்தை பெரியார்தம் உயர் ஒழுக்க நெறியான மனிதநேய பண்புடன் என்றும் அதை சிந்தையில் ஏற்று செயலாற்றி புதிய உலகினை உருவாக்கும் தூதுவனாக என்னை நான் என்றும் மாற்றிக்கொண்டு எமது பகுத்தறிவு சுயமரியாதை வாழ்வு பயணத்தை தொடர்வோம். எமது பணி சுயலாபத்திற்கல்ல, பொதுநலத்திற்காக, இனநலத்திற்காக, சமூக நலத்திற்காக, நாட்டு நலத்துக்காக. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.